ஹலோ வணக்கம் நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ்லாம் கொடுக்கறது மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி 18 பார்ட் 18 அதை தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய கல்வி சார்ந்த வீடியோஸ் நம்ம சேனலுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் செம்மையா கேட்டு கெத்தா படிச்சு அரசு வேலையை எதிர்நோக்கி இருக்க உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முன்னேற்றிக்கணும்னா நீங்க நல்லா படிக்கணும். கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட கருத்துகள் டவுட்ஸ் ஏதா இருந்தா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மக்கள் உங்க அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, உங்களோட ரிலேட்டிவா இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க, லைப்ரரி போறீங்களா அங்க யாராவது இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, போலாமா? ஓகே, வாங்க போவோம். அக்கல்ச்சரேஷன் பண்பாட்டு பேரு. அக்கல்ச்சரேஷன் பண்பாட்டு பேரு, இதுதான் இன்னைக்கான முதல் வார்த்தை நமக்கு வந்திருக்கு. அக்கல்ச்சரேஷன். அக்கல்ச்சரேஷன் ஸ்பெல்லிங் பார்த்துருமா? ACCUL அக்கல், TURATION அக்கல்ச்சரேஷன். கல்ச்சர் என்னது? CULTURE அப்படிதானே? அதோட ரேஷன்லாம் வரணும், அதனாலதான் RATION வருது. அக்கல்ச்சரேஷன் ACCULTURATION அக்கல்ச்சரேஷன். பண்பாட்டு பேரு. பண்பாட்டு பேருங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தம். அடுத்த வார்த்தை பெறுமா? சூப்பர். அக்யூமுலபிள். அக்யூமுலபிள் சேர்க்கத்தகுந்த. அக்யூமுலபிள் சேர்க்கத்தகுந்த. அக்யூமுலபிள் ஸ்பெல்லிங் என்ன? ACCUMULABLE அக்யூமுலபிள். ACCUMULABLE அக்யூமுலபிள்னா சேர்க்கத்தகுந்த. அடுத்த வார்த்தையை பாருங்க. அக்யூமுலேட் சேர் திரட்டு. அக்யூமுலேட் சேர் திரட்டு. அக்யூமுலேட் ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேளுங்க. ACCUMULATE அக்யூமுலேட். ACCUMULATE சேர் திரட்டு, அதுதாங்க அக்யூமுலேட்டுக்கான அர்த்தம். அக்யூமுலேட்டட் அப்படின்னா திரட்டப்பட்ட. அக்யூமுலேட்டட் திரட்டப்பட்ட. ACCUMULATED அக்யூமுலேட்டட் சேர் திரட்டப்பட்ட. திரட்டப்பட்டனா அக்யூமுலேட்டட், இல்லனா சேர்க்கப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை போறோமா? அக்யூமுலேஷன் ஸ்டாக் திரள் இருப்பு அல்லது இருப்பு தேக்கம். திரள் இருப்பு அல்லது இருப்பு தேக்கம். அக்யூமுலேஷன் ஸ்டாக். அக்யூமுலேஷன் ACCUMULATION அக்யூமுலேஷன். ஸ்டாக் STOCK அக்யூமுலேஷன் ஸ்டாக் திரள் இருப்பு தேக்க இருப்பு. அடுத்த வார்த்தை போமா? அக்யூமுலேட்டிவ் பெருகும் திரளும். பெருகும் திரளும் ரெண்டு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அக்யூமுலேட்டிவ். ACCUMULATIVE அக்யூமுலேட்டிவ். பெருகும் திரகும் திரளும். பெருகும் திரளும் ரெண்டு வார்த்தை. அடுத்த வார்த்தை பெறுமா? அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டர் சேமிப்பவர். அக்யூமுலேட்டர்னா சேமிப்பவர்னு கொடுத்திருக்காங்க. அக்யூமுலேட்டர். ACCUMULATOR அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டர். ஓகேவா? அடுத்த வார்த்தை போமா? இங்க பாருங்களேன். அக்யூமுலேட் அக்யூமுலேட்டர் சுவிட்ச் போர்டா. அக்யூமுலேட்டர் சுவிட்ச் போர்டு நல்லா இருக்குல்ல? சேமக்கல சொடுக்கி பலகை. சேமக்கல சொடுக்கி பலகை அக்யூமுலேட்டர் சுவிட்ச் போர்டு. சேமக்கல சொடுக்கி பலகை அக்யூமுலேட்டர். ACCUMULATOR அக்யூமுலேட்டர் சுவிட்ச். தெரியுமா ஸ்பெல்லிங்? அடிக்கடி பயன்படுத்துறது தானே, தெரிஞ்சிருக்கும். SWITCH சுவிட்ச் போர்டு. BOARD ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம கூடவே இருக்கிறது தான். ஓகேங்களா? அக்யூமுலேட்டர் சுவிட்ச் போர்டு அப்படின்னா சேமக்கல சொடுக்கி பலகை. சேமக்கல சொடுக்கி பலகை. அடுத்த வார்த்தை பாருங்க. அக்யூபஞ்சர். அக்யூபஞ்சர்
ஊசி அழுத்த பண்டுவ வகை. ஊசி அழுத்த பண்டுவ வகை. பண்டுவம்னா என்ன? மருத்துவங்க. என்னங்க தமிழ் வார்த்தையே தெரியலையா உங்களுக்கு? பண்டுவம் அப்படின்னா மருத்துவம் தான் பண்டுவம்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் ஊசி அழுத்த பண்டுவ வகை. அக்குபஞ்சர் ஸ்பெல்லிங் பார்த்துருமா? ACCUPUNCTURE அக்குபஞ்சர். ஊசி அழுத்த பண்டுவ வகை. அடுத்த வார்த்தை பாருங்க. அக்யூரசி துல்லியமான நுட்பமான. அக்யூரசி துல்லியமான நுட்பமான. அக்யூரசியோட ஸ்பெல்லிங் தானே? கவனமா கேளுங்க சொல்றேன். ACCURACY ACCURACY அக்யூரசி துல்லியமா நுட்பமா. ஞாபகம் வச்சுக்குங்க. அடுத்த வார்த்தை போமா? அக்யூரேட் துல்லியம். அக்யூரேட் துல்லியம். ACCURATE அக்யூரேட். ACCURATE அக்யூரேட் துல்லியம். அவ்வளவுதான். எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்களா? அக்யூசேஷன் குற்றச்சாட்டு. அக்யூசேஷன் குற்றச்சாட்டு. ஓகே, அக்யூசேஷன் ஸ்பெல்லிங் பார்த்துருமா? ACCUSATION ACCUSATION அக்யூசேஷன் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு அக்யூசேஷன். அக்யூசட்டரி குற்றம் சாட்டக்கூடிய. அக்யூசட்டரி குற்றம் சாட்டக்கூடிய. இதோட ஸ்பெல்லிங் கேளுங்க. ACCUSATORY அக்யூசட்டரி. ACCUSATORY அக்யூசட்டரி குற்றம் சாட்டக்கூடிய. அக்யூசட்டரினா அடுத்த வார்த்தை போமா? அக்யூஸ் குற்றம் சாட்டு. அக்யூஸ்னா குற்றம் சாட்டு. சின்ன பிள்ளைல டீச்சர் இவன் எனக்கு கிள்ளி விட்டான், இவன் என் பென்சிலை திருடிட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாம்ல, அதான் அக்யூஸ். அக்யூஸோட ஸ்பெல்லிங் என்ன? ACCUSE அக்யூஸ் குற்றம் சாட்டு. அடுத்த வார்த்தை அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்பட்டவர். அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்பட்டவர். இவன் என் பென்சிலை எடுத்துட்டான் அப்படின்னு யார நோக்கி நம்ம கையா காட்டுறோமோ அவர் தான் அந்த அக்யூஸ்டு. ஓகேங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்டு. ACCUSED அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர். அக்கஸ்டம். அக்கஸ்டம் என்ன தமிழ் மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்ல இங்கிலீஷ் தான் இது. பயிற்று பழக்கு. பயிற்று பழக்கு அக்கஸ்டம். ஏசிங்க அக்கு கஸ்டம். CUSTOM அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்துருங்க. ACCUSTOM அக்கஸ்டம் பயிற்று பழக்கு. சூப்பரா இருக்கா? ஏஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏஸ் திறனர். ஏஸ்னா திறனர். ஏஸோட ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும்? ACE அவ்வளவுதான். ACE ஏஸ்னா திறனர். அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அசிடியா எல்லாம் நமக்கு வர்றதுதான். மந்தம். அசிடியா மந்தம். அசிடியாவோட ஸ்பெல்லிங் ACEDIA ACEDIA அசிடியானா மந்தமா. ஏசெல்லுலார் அல்லது ஆசெல்லுலார் ரெண்டு வார்த்தை எப்படினாலும் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. ஏசெல்லுலார் ஸ்பெல்லிங் ஏல தான் தொடங்க போகுது. உயிரணு அற்ற. உயிரணு அற்ற ஏசெல்லுலார் ஸ்பெல்லிங் பாருங்க. ACCELL செல்லு ULAR ACCELLULAR ஏசெல்லுலார். உயிரணு அற்ற ஏசெல்லுலார். ஆசெல்லுலார் உயிரணு அற்ற ACCELLULAR. சூப்பர். அடுத்த வார்த்தையை பாருங்க. அசஃபல்லஸ். அசஃபல்லஸ் தலையற்ற. அசஃபல்லஸ்னா தலையே இல்லையா? அசஃபல்லஸ் தலையற்ற. அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்திங்க காதுகளை. ACEPHALOUS அசஃபல்லஸ். ACEPHALOUS அசஃபல்லஸ் தலை அற்ற. தலையே இல்லாம இருக்க ஒரு உருவம். அசர்பிக்.
கூர்மையான பேச்சு அசர்பிக். கூர்மையான பேச்சு அசர்பிக்கோட ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும்? ACERBIC. ACERBIC அசர்பிக். அவ்வளவுதான். ACERBIC அசர்பிக். கூர்மையான பேச்சு. அடுத்த வார்த்தை இது சூப்பராக. அசர்பிட்டிஸ். அசர்பிட்டிஸ் கடுமையான. கடுமையான. அசர்பிட்டிஸ் ஸ்பெல்லிங் பாத்துறோமா? ACERBITIES. ACERBITIES அசர்பிட்டிஸ் கடுமையான. அடுத்த வார்த்தை போவோம். அசர்பிட்டி. அசர்பிட்டி சுடு சொல். அசர்பிட்டினா சுடு சொல்லலாம். அசர்பிட்டி. ACERBITY. BITY பிட்டி. BITY அவ்வளவுதான். அசர் ACER முன்னாடி சேர்த்துருங்க. அசர்பிட்டினா சுடு சொல். யாரையும் பார்த்து சொல்லாதீங்க. அசரோஸ். அசரோஸ் கூர்முனை. அசரோஸ் கூர்முனை. ACEROSE. எரோஸ். அசரோஸ் சேர்த்து சொன்னா ACEROSE அசரோஸ் கூர்முனை. அசரோஸ்னா கூர்முனை. அடுத்த வார்த்தை பாருங்க. அசரவுஸ். அசரவுஸ். அசரவுஸ் மோழை. மோழை அப்படின்னு சொல்றாங்க. அசரவுஸோட ஸ்பெல்லிங் ACEROUS. ACEROUS அசரவுஸ் மோழை. மோழை. இந்த வார்த்தையோட இன்னைக்கான வீடியோ பகுதி எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? தொடர்ந்து நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒரு அரசு வேலை வேணுமா? அழகா படிங்க. கண்டினியூவா படிக்கணும். சரிங்களா? நீங்க படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்க்கதான் நம்ம ஆடியோவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இங்க என்ன வேலை? காதுக்கு தாங்க வேலை. கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெத்தா நம்ம மெமரியில நிக்கும். போய் பேப்பரை பார்த்து கொஸ்டினை வாசிச்ச உடனே அட இந்த கேள்வி தானே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கை ஆன்சரை குறிக்க போயிரும். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்களா? அதுல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கே, அதுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் தேவைப்படுங்க. நல்லா கவனப்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும் படிச்சா பத்தாதுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் படிக்க வச்சு அரசு அதிகாரி ஆக்கி விடுவோமே. என்ன இப்ப கல்வி நம்ம படிக்க படிக்க ஊறிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்லவும் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கிட்ட பறிக்க முடியாத ஒரே ஒரு செல்வம் கல்வி மட்டும்தான். அதனால அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முறையா வரீங்க, இல்லைன்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் செமையா கேட்டு உங்களோட கருத்துகள், டவுட்ஸ் அதெல்லாம் கமெண்ட் பகுதியில சொல்லிருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் கொடுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல தினமும் 2 ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அது எல்லாமே கெத்தா படிங்க. நல்லா கவனமா இருங்க. பாய்ங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். வணக்கம்.